நீயும் பணக்காரன் ஆகலாம்ப்பானா என்ன? 10% ஆஃப் யுவர் மணி அப்படி சேர்த்தாலே ஒரு 25 இயர்ஸில் எனிபடி கேன் பிகம் அ crorepati. சிச்சுவேஷன்னால வந்து தே ஆர் கெட்டிங் இன்டு சம்திங் எல்ஸ். அவங்களுடைய அந்த பேஷன் அதை வந்து பர்சியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு வந்து என்னன்னா, எடுத்த உடனே வந்து நீங்கள் கடனில் மாட்டிக்க கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் போடுறது. சர்வை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்க முடியும், வெல்த் கிரியேஷன் இருக்காது. ஒரு தேவைக்காக கடனை வாங்க, மற்றவங்களை வந்து ஒரு திருப்திப்படுத்தணும், குஷிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பியர் ப்ரெஷருக்காக நீங்கள் வந்து கடனை வாங்காதீங்க. இது எல்லாமே வந்து 2025 ஆரம்பிக்க போறோம் அப்படின்னாலே இன்வெஸ்ட் பண்ணலாம், நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட தான் ஆரம்பிக்கிறோம். பட் நீங்க இந்த கிரெடிட் கார்டை பத்தி சொன்ன எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் நிறைய கடன் வாங்க தோண்டுதோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியில வந்து முடியுது. கடன் நல்லதா? 2025ல கடன் வாங்கலாமா? இல்லைங்க. இப்போ கடன் என்னை பொறுத்தவரையும் கடன் நல்லது. ஆனால் என்ன கடன் அப்படிங்கிறது கொஷின். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் உங்களுக்கு வந்து கம்யூட் பண்ணுறதுக்கு சரியாக டிரான்ஸ்போர்ட் இல்லை. அதாவது ஒரு பஸ்ஸு பிடிச்சி அல்லது ட்ரெயின் பிடிச்சி அல்லது கொஞ்சம் வாக் பண்ணால் தான் அதை ரீச் பண்ண முடியும். அப்படின்றது போது அங்கே வந்து நேர விரயம், டைம் வந்து நிறைய வேஸ்ட் ஆகுது. அந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு 2 வீலர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அது வந்து இப்படி கடன் வாங்கினா தான் அதை வந்து இன்றைக்கி வாங்க முடியும். நீங்கள் சேர்த்து வச்சு வாங்கணுன்னா இன்னும் 2-3 வருஷம் ஆகும். அங்கே வந்து டைம் வந்து லாஸ் ஆகுது. ஏன்னா டைம் இஸ் ஃபைனைட். புரியுதுங்களா? நீங்கள் வந்து வெதர் யூ ஆர் அ பில் கேட்ஸ் ஆர் வெதர் யூ ஆர் அ பெக்கர், எவ்ரிபடி இஸ் காமன். 24 hours இஸ் காமன். ஹவ் யூ மேக் யூஸ் ஆஃப் த டைம் வில் மேக் ஆல் த டிஃப்ரென்ஸ். அதனால டைம் வந்து நீங்கள் பணக்காரங்கிறதுக்காக இருந்தால் இன்னும் ஒரு 4 மணி நேரம் எடுத்துக்கோ, அந்த ஏழைக்கிட்டேருந்து பிடிங்கி தரேன்லாம் யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. அப்போ அந்த டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். அதுக்கு இந்த லோன் வந்ததுன்னா இட் இஸ் ஓகே. அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஐஃபோன் வாங்கிட்டாங்க, அல்லது ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு காரை வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. அப்போ நானும் வந்து என் கார் நல்லா தான் இருக்குது, பட் எல்லாரும் அப்கிரேட் பண்ணுறாங்க. அந்த அந்த பியர் ப்ரெஷர் ஆக்சுவலி இட் இஸ் நாட், தெர் இஸ் நோ நீட் ஃபார் யூ. அங்கே முன்னாடி சொன்னதில் வந்து தெர் இஸ் அ கம்பெல்லிங் நீட். இங்கே வந்து தெர் இஸ் நோ நீட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்காக பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான கடன் வந்து கெடுதல். ஓகேயா? இன்னொன்று வந்து நான் சொன்ன மாதிரி, அப்போ இந்த கிரெடிட் கார்டில் வந்து நீங்கள் வந்து தனி மனித ஒழுக்கம் இது. நான் ஒரு விஷயம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், இந்த ஸ்பெண்டிங்கிறது வந்து நான் என் கையிலேருந்து காசை எடுத்து பண்ண போகிறேன், அதுக்கு நான் வந்து பணமாக கொடுக்கறதுக்கு பதிலாக நான் கார்டாக கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாங்கினீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தட் வில் பி ஹேண்டி. நிறைய இது சினிமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இதில் இந்த கார்டு இருந்து சில கார்டுக்கு வந்து மாதம் மாதம் 2 சினிமா டிக்கெட்லாம் தராங்க, ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஆமாம், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கார்ட்ஸை பற்றி என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நல்லது. என்னை பொறுத்தவரையும் குட் டெட் இஸ் குட். சூப்பர் சூப்பர் சார். ஸோ 2025 பணக்காரன் ஆவது எப்படி அப்படின்ற ஒரு நோட்டோட நம்ம முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பத்மநாபன் சாரோட only 3 tips to become a billionaire or a millionaire or நீயும் பணக்காரன் ஆகலாம்ப்பானா என்ன, அது சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். யார் வேணாலும் பணக்காரனா ஒன்று வந்து ஸ்டார்ட் ஏர்லி. நீங்கள் வேலைக்கு சேர்ந்த ஒன்று என்ன சம்பாதிக்கிறீங்களோ அது வந்து 10% அது போடுங்க. முடிஞ்சால் அந்த 10%லேருந்து எவ்ரி இயர் 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி 10,000 ரூபா நீங்கள் போடுறீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து 11,000, நெக்ஸ்ட் இயர் 12,000. இந்த மாதிரி பண்ணுறது ஒரு ஆப்ஷன். ஆர் இது மாதிரி பண்ணுறது கஷ்டங்க, நான் என்ன சம்பளமோ இப்போ எனக்கு 3 வருஷத்துக்கு 10,000 தான் சம்பளம்னா வெறும் 1,000 மட்டும் போடுங்க. அடுத்தது வந்து 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 50,000 ரூபா சம்பளம்னா அப்போ 5,000 போடுங்க. ஸோ 10% ஆஃப் யுவர் மணி அப்படிங்கிறத நீங்கள் சேர்த்தீங்கனாலே, அப்படி சேர்த்தாலே ஒரு 25 இயர்ஸில் எனிபடி கேன் பிகம் அ crorepati. அது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதே சமயத்தில் நான் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா தே ஆர் மோர் ஆஃப் அ எக்ஸ்பீரியன்ஸ் சீக்கர்ஸ். நான் வந்து நிறைய இடம் பார்க்கணும், நிறைய ஊர் பார்க்கணும், நிறைய ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஆஸ்பிரேஷன் நிறைய இருக்குது. அவங்களுடைய ஆஸ்பிரேஷனுக்கு தீனி போடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து தே டோன்ட் வாண்ட் டு, அதாவது ஒரு ஜாபுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த ஜாப் வந்து இட்ஸ் அ போர்டம்.
ரொட்டீன் ஒர்க்கு தான். காலையிலேருந்து போயிட்டு இதே ஒரே ஜாபே பார்க்குறோம், ஒரே ஆளையே பார்க்குறோம், ஒரே இருக்கும்போது பெருசா எக்ஸைட்டிங்கா இல்ல மோஸ்ட் ஆஃப் தி ஜாப்ஸ். அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து தே வாண்ட் டூ குவிட் ஆர் தே வாண்ட் டூ ரிட்டயர் ஏர்லி அண்ட் தே வாண்ட் டூ பர்ஸ்யூ சம்திங். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நெறைய டேலண்ட்ஸ் இருக்கு. ஆனா வந்து இன்னைக்கு சிச்சுவேஷன்னால வந்து தே ஆர் கெட்டிங் இன்டூ சம்திங் எல்ஸ். அப்படிங்கும்போது அவங்களுடைய அந்த பேஷன் அத வந்து பர்ஸ்யூ பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு வந்து என்னன்னா, எடுத்த உடனே வந்து நீங்க கடன்ல மாட்டிக்க கூடாது. அந்த FIREன்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டயர் ஏர்லி. அது மாரி வேணும்னா, ஃபர்ஸ்ட் 15 இயர்ஸ் யூ ஹேவ் டூ சேவ் அக்ரெசிவ்லி ஆஸ் மச் அஸ் 50%. இது வந்து செகண்ட். தேர்ட் வந்து என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் போடுறது. சார் இல்ல ஒரே குட்டையில் ஒரு கூடையில எல்லா முட்டையும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல கொஞ்சம் போடுவேன். எஃப்டில கொஞ்சம் வச்சுப்பேன். கோல்டுல கொஞ்சம் வச்சுப்பேன். இந்த மாரி நீங்க எல்லாத்தையும் போட்டீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன குடுக்காது. அது வந்து உங்களுக்கு ஒரு அதாவது இட் கேன் ஹெல்ப் யூ டூ சஸ்டெயின். சர்வை பண்றதுக்கு சான்ஸ் இருக்க முடியும். வெல்த் கிரியேஷன் இருக்காது. ஹூவர் கிரியேட்டட் வெல்த் அவங்க எல்லாருமே அந்த ஒரு பர்ட்டிகுலர் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போட்டு பணக்காரன் ஆயிருக்கான். அல்லது ரியல் எஸ்டேட்லயே போட்டு பணக்காரன் ஆயிருக்கான். ஆர் ஒரு பிசினஸ் ரன் பண்ணி பணக்காரன் பண்ணியிருக்கான். இந்த மாரி நான் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வந்து பணக்காரன் ஆனேன்னு நான் பார்த்தது கிடையாது. ஓகே. ஸோ இந்த 3 விஷயங்கள நீங்க வந்து பண்ணுங்க. கடன பொறுத்தவரையும் ஒரு தேவைக்காக கடன வாங்குங்க. மத்தவங்கள வந்து ஒரு திருப்திப்படுத்தணும், குஷிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பியர் பிரஷருக்காக நீங்க வந்து கடன வாங்காதீங்க. இது எல்லாமே வந்து நீங்க சொல்லலாம் சொல்றது ரொம்ப ஈஸி செய்யறது கஷ்டம்னா, எவ்ரிதிங் இஸ் அ பிராக்டிஸ். அது பண்ணீங்க அப்படின்னதா இருந்ததுன்னா, தென் யூ ஆர் கிரியேட்டிங் அ பெட்டர் டுமாரோ. த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இப்ப உங்கள வந்து நான் 3 ஜெனரேஷன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் உங்க தாத்தா காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தாத்தான்னு வச்சுக்கோங்க. உங்க தாத்தாவோ, எங்க தாத்தாவோ. அப்ப வந்து அவங்கலாம் அப்படியே வேலை செய்வாங்க. அந்த வேலை செய்ற இடத்துல ஒரு அடிமையா இருப்பாங்க. அவங்க வேலை இல்லன்னா அவங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. ஸோ சர்வைவலே கஷ்டமா இருந்தது அந்த ஜெனரேஷன். அப்பா காலம், முந்தின தலைமுறை. அங்க வந்து பார்த்தோம்னா, அந்த மாரி கிடையாது. தே ஹேவ் சம் மனி. ஓரளவுக்கு மனி இருக்கும். அது மாரி இந்த ஒரு அடிமைத்தனமா வாழணுங்கல்ல ஓரளவுக்கு இருந்தது. இப்ப உங்க ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பேசிக் திங்ஸ் ஆர் டேக்கன் கேர். ஒரு வீடு இருக்கு, ஒரு இது இருக்கு. எல்லாமே பேசிக்ஸ் ஆர் டேக்கன் கேர். அப்ப நீங்க வந்து சம்பாதிச்சு நீங்க வந்து யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் எல்லாமே நீங்க பண்ணலாம். இந்த மாரியான விஷயங்கள்லாம் கிடையாது. ஆனா முந்தின தலைமுறைக்கு வந்து அந்த மாரியான ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. இதுவும் இல்ல. அந்த அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருந்தது. இன்னைக்கு இவ்வளவு இருக்கும்போது, உங்களுடைய பேசிக் திங்ஸ் ஆர் டேக்கன் கேர். ஓகே. அதனால இந்த ஜெனரேஷன் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஆரம்பத்திலேருந்தே வந்து மணிய சேர்த்தீங்கன்னா, டெஃபினட்டா இது பண்ண முடியும். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ஐ திங்க் ஒரு ஃபினான்ஷியல் ராசி பலன் மாரி தான் போச்சு இந்த செக்மெண்ட்னே சொல்லலாம். இந்த ராசி அன்பர்களே நீங்க இத பண்ணலாம் அப்படின்ற மாரி. தேங்க் யூ சோ மச் சார். நம்ம எல்லாருமே வந்துட்டு பெட்டரா ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி, பெட்டரா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி இந்த 2025 போகறதுக்கு என் சார்பாகவும், உங்கள் சார்பாகவும் நம்ம நேயர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். தேங்க் யூ சார்.